கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 29ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 22. இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். அன்பு குழந்தைகளே, நாம் ஒரு விஷயத்தை 3 வழிகளில் கற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்வது. செகண்ட், மற்றவர்களை பார்த்து தெரிந்து கொள்வது. தேர்ட் ஒன், நாமே அதை செய்து அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வது. இதுல பெஸ்ட் எது தெரியுமா? நம்பர் 3, அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வதுதான் மிக சிறந்த வழியா இருக்கும். கடந்த 6000 ஆண்டுகளாக தேவன் இந்த உலகத்தில் தீமை நடப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். பாவம் செய்தா எவ்வளவு கசப்பான மற்றும் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை மனுஷங்க தங்கள் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ளணும்னு தேவன் விரும்பினாரு. ஆனா வரப்போகும் தேவனுடைய அரசாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? நிலைமையே தலைகீழா மாறும். அங்க நீதி மட்டும்தான் ஆட்சி செய்யும். அப்போ நல்லது செய்வதனால கிடைக்கும் நன்மைக்கும் தீமை செய்வதனால வர துயரத்துக்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசத்தை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. இந்த பாடத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்த பிறகு மக்கள் சரியான வழியை தேர்ந்தெடுக்க அது அவங்களுக்கு உதவியா இருக்கும். எனவே குழந்தைகளே, பாவம் எப்போதுமே கஷ்டத்தையே தரும் என்பதை நாம எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும். தேவனுடைய அரசாட்சியில வரப்போகும் அந்த நல்ல காலத்திற்காக நாம காத்திருக்கணும். எப்போதுமே நன்மையே செய்ய முயற்சிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 நீங்க வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா பாவம் எப்பவுமே கஷ்டத்தை தான் தரும். அதனால நம்ம எப்பவுமே நன்மை மட்டும்தான் செய்யணும். எப்படி நம்ம நன்மை செய்யலாம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே குட்டீஸ், பை. காட் bless you.